மல்கியா 3:1 3:1 மல்கியா 3:1 வாசிப்பீர்களானால், அவனுக்கு முன்பாக தூதனை அனுப்புவேன், அவன் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற ஆண்டவரும் உடன்படிக்கையின் தூதனுமானவர் வருவார். அவர் தீவிரமாய் வருவாராம், தீவிரமாய் அழைத்துக்கு வருவார் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். அதற்கு இந்த வசனம் அப்படி சொல்கிறது. அந்த தூதன் யார் என்றால் அது யோவானை குறிக்கிறது. யோவான் ஸ்நானகன், அதாவது அந்த ஞானஸ்நானம் கொடுத்த அந்த யோவான். இயேசு வருவதற்கு முன்பாக இயேசு அறிமுகம் இன்ட்ரோடியூஷன் செய்தவர் இந்த யோவான். அதற்காக தேவன் ஆயத்தப்படுத்திய ஒரு பாத்திரம் தான் இந்த யோவான், ஞானஸ்நானம் கொடுத்த அந்த யோவான். அதற்கு பின்பு 2 பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரு என்னை பொறுத்தவரையில் ஒரு 2 வயது தான் டிஃப்ரெண்ட் இருக்கும்போது தெரிகிறது. அது ஒரு 30வது வயதில் அவர் ஞானஸ்நானம் எடுக்கிறார் இயேசு கிறிஸ்து யோவானிடம். பாருங்கள், அப்போது அவர் காட்சியில் வருகிறார் இயேசு. அப்போ எப்படி என்றால், யோவான் இந்த வசனம் என்ன சொல்கிறது, யோவான் அந்த உலகத்தில் 30 வருடங்களுக்கு இயேசு கிறிஸ்து வருகிறார். அதுபோல தான் அந்த மல்கியா 4:5-6 அதில் என்ன சொல்கிறால், அந்த வசனம் அந்த 4:5 அந்த வசனம் என்ன சொல்கிறது, அது படிப்பீர்களானால், அங்கே நான் பெரிதும் பயங்கரமான கர்த்தருடைய நாள் வருவதற்கு முன்னே, கர்த்தருடைய நாள் என்ற பயங்கரமானது, அது நல்ல வேதாகம கல்லூரி படித்தவர்களுக்கும் நல்ல போதர் ஊழியர்கள் தெரியும், அனைத்து விசுவாசிகள் தெரியாமல் இருக்கலாம். கர்த்தருடைய நாள் என்ற ஒரு நாள் அப்படின்னு, ஆண்டவர்களுடைய நாள் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே ஒரு நாள் கிடையாது, அது பல ஒரு என்னை பொறுத்தவரை ஒரு 10-50 வருடங்கள் அந்த அந்த நிலுவையில் இருக்கக்கூடியது. அது எப்படி நான் சொல்கிறேன் என்றால், அந்த நாள் கர்த்தருடைய நாள் வருவதற்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன். அந்த எலியா தீர்க்கதரிசி யார் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அந்த சொல்லப்பட்ட எலியா தீர்க்கதரிசி தான் நமது அமெரிக்காவில், இந்தியானாவில் 1950, 60, 65 வருடங்களில் பிரசங்கித்த சகோதரர் ஊழியக்காரர் தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரென்காம். அவர்தான் சரியாக நாம் ஐடென்டிஃபிகேஷன் நம்ம செய்யக்கூடிய, அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும், நம்ம ஐடென்டிஃபை செய்யக்கூடிய அந்த தீர்க்கதரிசி. அவர் பாருங்கள் 2வது வருகிறார். இது இந்த எலியா, இவர் ஒரு எலியா தீர்க்கதரிசி. இவர் பிரசங்கிவிட 50 வருடங்கள் ஆகிவிட்டது. அந்த யோவான் ஸ்நானகனுக்கு அடுத்த 30 வருடங்களுக்கு இயேசு வருவாரானால், இவர் பிரசங்கித்த 50 வருடங்கள் அதிகமாக ஆகிவிட்டது. இயேசு கரெக்டாக இந்த நேரத்தில் வர வேண்டும். அல்லாது இந்த தீர்க்கதரிசி எல்லாம் பொய்யாகிவிடும், எல்லாம் பொய், வேதமே பொய்யாகிவிடும். 50 வருடங்கள் ஆகிவிட்டது. கரெக்டாக இந்த சமயத்தில் அவர் வர வேண்டும். இயேசு 2ஆம் வருகை. நான் சங்காரத்தில் அடிக்கக்கூடிய, சங்காரம் பயங்கரமான ஒரு வார்த்தை. எனக்கு 1/2 மணி நேரம் கொடுத்தா தான் சங்காரத்தை பற்றி பேச. சங்காரம் மட்டும்தான். சங்காரம் என்றால் என்ன, அதை மட்டும் சொல்லுது. அதாவது இப்போது 1/2 மணி நேரம், அது 100 வருடங்கள் வரைக்கும் பேசலாம். சங்காரத்துக்கு பயங்கரமான சாப்டர். அதுதான் இப்போ லாஸ்ட் ஏரியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. தீ எரிஞ்சா ஒன்றும் கிடைக்காதுங்க. உங்கள் வீட்டில் தீ எரிஞ்சுன்னா அது மண்ணை கூட நக்கி போட்டு விடும். ஏன்னா 2 ராஜாக்கள் நீங்கள் படிக்கவே நினைக்காது. இப்போ வானத்தில் அக்கனி மண்ணை கூட நக்கி போட்டுருது. மண்ணே தின்றுனா அது எவ்வளோ பெரிய மோசம். மழை வந்தால் தர நனைய அவ்வளோதான், அப்புறம் அந்த மண்ணை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த மண்ணை நக்கி போடுறது, அந்த மண்ணே தின்னுட்டு போயிடும் தீ. அந்த மாதிரி லாஸ்ட் ஏரியாவில் நடக்குது. ஏன்னா காரணம் அங்கே ஓரின சேர்க்கை, ஆணோட ஆண், பெண்ணோட பெண்ணும். அது எவ்வளவோ ஆண்டு எத்தனை வருடம் என்னை பொறுத்தல. அது நான் தற்போது ஒரு 5 வருடங்கள் அந்த செய்தியை படித்து விடுகிறேன். அங்கே ஒரே சேர்க்கை நடக்கிறது, அங்கே அங்கீகாரம் கொடுக்கிறார்கள், கோர்ட் அங்கீகாரம் கொடுக்கிறது. அப்போ பார்த்தால் அது ஒரு பொல்லாத தெரிந்து ஆண்டு அங்கே சங்காரம், அதுதான் சங்காரம். அங்கே தீரி பாருங்கள், அங்கே பேருக்கு காட்டி தீட்டான். எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் வெளியேறு, உயிரிழப்பு குறைவு தான். எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் வெளியேறுகிறார்கள். சங்காரம், இதுதான் சங்காரம். தீரியும் சங்காரம். நீ ஒரு பக்கம் நீ எங்கே போய் பழைக்க போகிற? உன் வீடு இருக்காது, உன் நிலம் இருக்காது, உன் ட்ரெஸ் ஒன்று நீ போட்ட ட்ரெஸ்ஸோட போகணும். அவன் உன் பிள்ளைகளை இழக்கலாம், உன் மனைவி, உன்னுடைய அப்பா அம்மா, சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டு போகிறோம். எல்லாம் சங்காரம் ஆயிடுவாங்க. அதான் அந்த மாதிரி சங்காரம் வருவதற்கு முன்பே அந்த தூதன், அந்த தீர்க்கதரிசி, அந்த தூக்கசி அந்த பாருங்கள், நீங்கள் சங்காரத்தால் அடிக்காதபடி அந்த தீர்க்கதரிசி ஆண்டு அனுப்பியிருக்கிறார். அவர் பிரசங்கிக்கப்பட்டு பாருங்கள் மரித்து கிறிஸ்தோடு இருக்கிறார். ஆனால் இப்போது சரியாக சங்காரத்தின் நேரம். இப்போது நான் நீங்கள் அன்பாக பாருங்கள் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப வேண்டும் என்றால் அது அப்போஸ்தலர் 2:38 எடுத்து வாசிக்க வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் மனம் திரும்ப, இல்லாட்டி மனம் திரும்ப வேண்டிய இருக்கும். பாவமன்னிப்பீர்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் இருக்கின்ற ஒரு ஊழியக்காரன், அந்த நாமத்தை விசுவாசம் இருக்கின்ற ஊழியக்காரன், அவன் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சொல்லுவாங்க. அப்படிதான் அவன் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றார். உங்கள் பாவங்கள் மன்னிக்கவில்லை. நீ அந்த ஞாசனம் எடுக்கிற உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றார் அர்த்தம். பாவங்கள் மன்னிக்கப்பட இயேசு கிறிஸ்து நாம ஞாசனம் எடுக்கணும். சங்காரத்தின் நேரம். இதை பாருங்கள், பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்.